மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடுன இந்த தாவேக ஆசாமி எல்லாத்தையும் எங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. இப்ப தமிழ்நாடு முழுக்க அந்த 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு பெரிய பூதாகாரமா கிளம்பிக்கிட்டு இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு பாட்டிலுக்கு 10 ரூபா ஓட்டு ஒரு நாளைக்கு இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்ன தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் இன்னைக்கு அவருடைய ஆட்சியிலையும் அதே 10 ரூபாய் தொடர்கிறது, மேலும் 10 ரூபாய்க்கு மேலையும் தொடர்கிறது. இப்போ இந்த இடப்பட்ட கேப்ல வாங்கக்கூடிய 10 ரூபாய் எங்க போச்சுன்னு கேட்டா கடையில் இருக்கக்கூடிய பார் சேல்ஸ்மேன் ஒரு பட்டியல் லிஸ்டே கொடுக்குறான். யார் யாருக்கு என்னன்னு கொடுக்குறான்? வாங்குற 10 ரூபாயில டிஎம்க்கு பணம் போகுது, கலெக்டர் ஆபீஸ்க்கு பணம் போகுது, உள்ளூர் பிரமுகளுக்கு பணம் போகுது, இப்படி கடை வாடகை கொடுக்கறோம், இப்படி பல்வேறு பிரச்சனையை நாங்க எதிர்நோக்கிறதுனாலதான் அந்த 10 ரூபா வாங்குற 10 ரூபா வாங்குறத குறைக்க முடியாது அப்படிங்கிறான். இப்போ அரசாங்கம் குடிச்சிட்டு திருப்பி கொடுத்தாங்கன்னா அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா திருப்பி கொடுன்னு சொல்லுது. ஆனா இவங்க அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு மாபெரும் போராட்டம் தமிழ்நாட்டுல டாஸ்மாக்ல நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அவங்க குடிச்சிட்டு அந்த 10 ரூபாய்க்கு பாட்டில் வாங்கினா வாங்கி அடுக்கறதுக்கு ஒரு இடம் வேணும். ஏற்கனவே கடை இருக்கிறது ஒரு 10க்கு 10 சைஸ்ல தான் பிராந்தி கடை இருக்கு. மீறிக்கு போனா 10க்கு 15 சைஸ்ல தான் அந்த பிராந்தி கடையே இருக்கு. பார் பெருசா இருக்கலாம், ஆனா இது கடை அப்படித்தான் இருக்கும். இவங்க திருப்பி வாங்குற 10 ரூபாய் பாட்டில கொடுத்தா திருப்பி 10 ரூபா கொடுக்கணும். அதுக்கு முன்ன பார் கோடு இல்லாம இருந்து பார் கோடு ஒட்டி இந்த கடையில தான் குடிச்சாங்கிற மாதிரி ஒரு சில சிஸ்டத்தை மாத்தி அந்த 10 ரூபாய் திருப்பி கொடுங்கன்னு போய் கேக்குறாங்க. அப்போ இவங்க எங்கனால அந்த 10 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா இன்னைக்கு 2வது நாளா 3வது நாளா தமிழ்நாடு முழுக்க நாடு தழுவிய டாஸ்மாக் கடை ஊழியர்கள் போராட்டம். நாங்க தர கோத்த முடியாதியா, 10 ரூபாய்க்கு பிரச்சனை இல்ல, 10 ரூபா வேணும்னு சொன்னா பாட்டில் வாங்கன்னு சொன்னா நீங்க தனியா ஒரு ஆளை டெண்டரை போட்டு அவனுக்கு கொடுத்துருங்க. அவன் அங்க போய் பாட்டில் கொடுத்துட்டு 10 ரூபா வாங்கிட்டு நாங்க எங்க கையில இருந்து கொடுக்க மாட்டோம். 10 ரூபா வாங்கினா தான் நாங்க எச்சு வாங்கினா நீங்க கொள்ளை அடிக்கிறேன்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டை இவங்க மேல சுமத்துறான்னு சொல்லித்தான் அவங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய போராட்டம் நடத்துறாங்க. இப்போ தமிழக அரசுக்கு 1171 கடையை நிறுத்தி என்ன பிரயோஜனம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மது பிரியர்களுக்கு குடிக்கிறதுக்கு சரக்கு கிடைக்கல. 4 கடை இருந்த இடத்துல ஒரே கடை தான் கிடக்குது. அந்த ஒரு கடையில அடிதடி தகராறு, வெட்டு குத்து நடக்குது. இப்போ இந்த 10 ரூபா பிரச்சனை பாட்டில் வாங்குற பிரச்சனை போய் அதையும் மூடிட்டாங்க. இப்ப நாடு தழுவிய போராட்டம். இதற்கு அந்த துறை மந்திரி விக்னேஷ் அவர்கள் எந்த பதிலும் இதுவரையிலும் கொடுத்ததா தெரியல. அதை நிறுத்த முடியாதுங்கிற மாதிரி, சரக்கு கடை நிறுத்த முடியாதுங்கிற மாதிரிதான் அவரு நான் படிச்சுட்டு வரலீங்க, ஆய்வு பண்ணிட்டு வந்து வேணா இதுக்கு அந்த விளக்கம் சொல்றேன்னு போயிட்டாங்க. இப்ப இதனால என்ன ஆகுதுன்னா இந்த 10 ரூபா பிரச்சனையை தூண்டி விட்டது எஃப்எல் பார் 2 ஓனருக்கு தான். எஃப்எல் பார் 2 நடக்குது இல்லையா, இப்ப கடையை நிறுத்திட்டாங்க. நிறுத்தின பிற்பாடு 4 கடை இருக்க இடத்துல ஒரு கடை தான் இருக்குது. அது பக்கத்துல 3 FL2 பார்க் கடை இருக்கும். அந்த கணக்கு இப்ப FL2 பார்க் கடையில சாதாரணமா ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் ஆகி கொண்டிருந்த கடையில இப்ப 8 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் சரி எகிரி பிசினஸ் வியாபாரம் எகிரி டாப்ல பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்குது. இப்போ பொதுமக்கள்ல குடியாரர்கள் சொல்லக்கூடாது, அப்ப மது பிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த FL2 பார்க்கார் தான் மேல எல்லாத்தையும் கவனிச்சுட்டாங்க. மேலைன்னா அரசியல்வாதியா இருக்கலாம், அதிகாரிகளா இருக்கலாம், எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இப்ப இந்த கடைக்கு பாட்டிலுக்கு நான் வாங்க பண்ணேன்னு சொல்லி கடையை 3 நாளா பூட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லி மது பிரிதர்களுடைய ஆதங்கம், அவங்க பேச்சு அப்படித்தான் இருக்குது. இப்போ ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபா ஆன கடையில 10 லட்சம் ரூபா வருமானம் வந்ததுன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுது. 1 லட்சம் ரூபாய்க்கு தான் ஆகும். 1 லட்சம் 2 லட்சத்துக்கு ஆயிட்டு இருந்த கடையில FL2 கடையில நிறுத்திட்டு இருக்காரு. FL2 கடை அது மெயின் ரோட்லயே இருக்கலாம், கோயிலுக்கு பக்கத்துலயே இருக்கலாம், வீட்டுக்குள்ள இருக்கலாம், ஜந்துக்குள்ள, அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. சாதாரண ஒரு கடை அரசாங்கத்தால் நடத்தப்படுற கடைக்கு தான் ஒரு கல்லூரியிலிருந்து 500 மீட்டர், ஒரு கோயில் இருந்து 500 மீட்டர் மெயின் ரோடு இருக்கக்கூடியது. இப்படி சட்ட திட்டத்தை போட்ட அந்த அரசாங்கம் FL2 பார்ங்கிறது எல்லாமே NH ரோட்ல தான் இருக்குது. இப்ப நீங்க அதுக்கும் சேர்த்து ஒரு சட்டத்தை போட்டிருக்கணும். போட்டு அதுக்கு நீ காட்டுக்குடி வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா அரசாங்கம் நேர்மையாக நடக்குதுன்னு அர்த்தம். இப்ப தமிழ்நாடு முழுக்க FL2 பார் அசோசியேஷன் இல்லாம இருந்தப்ப அசோசியேஷன் ஏற்படுத்திக்கிட்டாங்க. அந்தந்த மாவட்டத்துல அசோசியேஷன் ஏற்படுத்தி மாமூல் கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாங்க. நீங்க இப்படியே கடை இழுத்துக்கிட்டே கிடங்க, இன்னும் இருக்கிற கடையெல்லாம் பூட்டி இருக்கு, நீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இப்ப அசோசியேஷன் அவங்க எல்லாம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதனால யாருக்கு இவங்கெல்லாம் ஆதாயம் சொல்லி சொன்னா தனியார் நடத்தி கொண்டு இருக்கின்ற FL2 பார்க்கு ஆதாயம்.
ஆனால் சட்ட பிரகாரம் அந்த FL2 பாருங்கிறது தவறு. அதுல என்னன்னு சொல்லி சொன்னா, மணமகிழ் மன்றம் ஏதாவது ஒரு மன்றத்தின் பேரில் இருக்கணும், இயக்கத்தின் பேரில் இருக்கணும். அதுல இருக்கிற உறுப்பினர்கள் குறைஞ்சது 500 பேர், 300 பேர், 400 பேர் இருக்கணும்னு சொல்லி போட்டுதான் அதுக்கு ஒரு சட்டம் வச்சிருக்கிறான். அந்த உறுப்பினர்களுக்கு தான் அங்க சரக்கு வழங்கப்பட வேணுங்கிற ரூல்ஸ் இருந்தாலும் இந்த மணமகிழ் மன்றம் எவன் பேர்ல இருக்கு தெரியாது, எவன் உள்ள போய் குடிக்கிறான் வாங்குறான்னு தெரியாது. இப்ப அது சட்டத்துக்கு புறம்பாத்தான் அந்த FL2 பார் நடந்துகிட்டு இருக்குது. அது அரசாங்கத்துக்கு கண்ணு தெரியுது என்னமோ தெரியல. கண்ணு தெரிஞ்சா கூட எல்லாம் அடக்கி வாச்சுக்குவாங்க. சரக்கு வித்தாகணும், அடக்கி வாச்சுக்குவாங்க. இப்ப இவங்களுடைய போராட்டத்தை இதுவரையிலும் தமிழக அரசு நின்று பேசுவதற்கு தயாராக இல்லை. தமிழக அரசு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம மது பிரியர்களுக்கு ஒரு சௌரியம் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை அரசாங்கம் இப்ப கைவிட்டுச்சுப்போ. இப்ப எல்லாரும் சரக்கு கிடைக்கலன்னு சொல்லி அலையோ அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில யாருக்கு வருமானத்தை அள்ளி கொட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது சொன்னால் FL2 பார் உரிமையாளர்களுக்கு, FL2 பார் நடத்துறவங்களுக்கு தான் அரசாங்கம் சாதகமா நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த லட்சணத்துல அரசாங்கத்தை நாங்க நீதியாவும் நேர்மையாவும் நியாயமாவும் நடத்துறேன்னு சொல்லி சொல்றாங்க. அது நாங்க தூய சக்தின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு தீய சக்தி போயிருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. நாங்க தூய சக்தியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தூய சக்தி பல்வேறு பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருக்குது. தூய சக்தி இப்ப பல்வேறு பித்தலாட்டம். ஏன்னா தூய சக்தியில இருக்கிற MLAக்கள் எல்லாம் இளம் வயதினர்கள் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அனுபவம் பத்தாது. அனுபவம் பத்தாம இருக்கிறதுனாலதான் நம்ம திருச்சியில திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அதுக்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் தான் ஒரு கோயில்ல போய் இது எந்த தேதியில இது உற்பத்தி பண்ணப்பட்டதுன்னு கேக்குறாங்க. அப்ப அவர் அதுல பாக்குறாரு. அதுல 23/5 வரல 23/5 தான் தயாரிச்சோம் அப்படிங்கிறதுக்கு. அந்த தயாரிச்சதுக்கு எவிடன்ஸ் இருக்குதான்னு கேக்குறாரு ஒரு மந்திரி போய். அங்க தயாரிச்சதுக்கு எவிடன்ஸ் என்ன? ஒரு கள்ள முட்டாயை போட்டு பேக் பண்ணி இருக்க வீடியோ எடுத்து கொண்டு வீடியோ ஓட விடுவாங்களா? எந்த அளவுக்கு அமைச்சர்கள் எல்லாம் அனுபவம் இல்லாத இருக்கிறாங்கிறத அதெல்லாம் எடுத்துக்காட்டா உட்கார்ந்துட்டு இருக்குது. எல்லா அமைச்சர்களுக்கும் அப்படியேதான் ஓடுறான், பிராதிகாரி பாக்குறான், ஆஸ்பத்திரிக்கு போறான், பாலத்துக்கு அடியில் குமிஞ்சு பாக்குறான். இப்ப ரோட்ல போக்குவரத்து எங்காவது சரியா இருக்குதான்னு ஏதாவது ஒரு MLA போய் பாக்குறாரா? இல்ல ஒரு அமைச்சர் போய் பாக்குறாரா? ரோடு குண்டும் குழியுமா கிடக்குது, இதை போய் நான் பார்த்தது சாலை சரி பண்ணி சொல்லியிருக்கேன்னு தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு அதிகாரி போய் பார்த்திருப்பாங்க? கிடையாது. ஒரு அமைச்சர் இருக்கக்கூடிய குவாரியெல்லாம் இழுத்து மூடுறான்னு சொன்னா கேட்டா அளவுக்கு அதிகமா வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ குவாரி இழுத்து மூடுறாங்க. இப்ப பல்வேறு பிரச்சனை அவங்களுக்கு தலகால் புரியல. ஒரு ஆள் இப்போ மணல் செங்கல் சோளக்காரன்ட்ட போய் 10 லட்சம் ரூபாய் மாமூல் கேட்டான்னு சொல்லி அந்த 10 லட்சம் ரூபாய் மாமூல் கேட்டவங்களை கட்சி விட்டு நேற்று தான் நீக்கி இருக்கிறாங்க. இப்ப ஆட்சிக்கு வந்தோடனே அராஜகம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க. இவங்க அராஜகம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க. அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினராவது சரி, கட்சியில் இருக்கிற உறுப்பினராவது சரி, இந்த மாமன்றத்தில் இருக்கிறவங்களாவது சரி, பல்வேறு கூச்சல் குழப்பத்துக்கு தான் உள்ளாக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்க. இப்ப அண்மையில ஈரோடு மாநகராட்சியில ஒரு கூட்டம் நடக்குது. இந்த மாநகராட்சி கூட்டத்துல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பகுதி செயலாளர் ஜெகதீஷ் அவரு தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டாங்க. இன்னொரு உறுப்பினர் ஹேமான்னு நினைக்கிற அவர்களும் வெற்றி கழகத்துக்கு போயிட்டாங்க. இப்போ சபுரா அப்படிங்கிறவரும் போயிட்டாங்க. தங்கவேலு இந்த சபுராமாங்கிறவங்க காங்கிரஸ் கட்சியில தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டாங்க. நேற்று நடந்த கூட்டத்துல இந்த 4 பேரும் ஆளுக்கு ஒரு விஜய் படத்தை இந்த கோட்டு சூட்டு போட்டிருக்க விஜய் படத்தோட மன்றத்துக்குள்ள போறாங்க. மன்றத்துக்குள்ள போயதுக்கு முன்னால கமிஷனர் ஆபீஸ்ல போய் இந்த படம் வைக்கலாம்னு சொல்றாங்க. கமிஷனர் அதை வைக்கலாம். கமிஷனர் ஆபீஸ்ல அரசாங்கத்தை டைரக்டா போஸ்டிங்னால வச்சுட்டாங்க. மாமன்ற கூட்டத்துக்கு படத்தை தூக்கிட்டு போறாங்க. அங்க மாமன்ற கூட்டத்துல வைக்க சொல்றப்ப மாமன்ற கூட்டத்திலையும் படம் வைக்கப்பட்டு விட்டது. ஆனால் மேயர் அறையில நாகரத்னம் தான், திருமதி நாகரத்னம் அவர்கள் மேயர் அவருடைய அறையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல்வர், அவருடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் படத்தை வைக்கிறவங்க போறப்பதான் அங்கதான் கைகலப்பு சண்டை நடக்குது. இப்போ அந்த ஏற்கனவே இருந்த 4 கவுன்சிலர்களும் இந்த பகுதி செயலர் ஜெகதீஷ் எல்லாம் கட்சியில அனுபவம் வாய்ந்தவங்க தான். ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு தலைவர் எந்த கட்சியை வேணாலும் சார்ந்திருக்கலாம், அவருக்குன்னு ஒரு அறை ஒதுக்கி இருப்பாங்க. அந்த ஒதுக்கப்பட்ட அறையில அவங்க என்ன படத்தை வேணாலும் வச்சுக்கலாம். அவங்களுக்கு எந்த தலைவர் பிடிக்குதோ தலைவர் படத்தை வச்சுக்கலாம். இல்ல சினிமா நடிகர் பிடிக்குன்னா சினிமா நடிகர் படத்தை வச்சுக்கலாம். நடிகை பிடிக்குதுன்னா நடிகர் வச்சுக்கலாம்.
அது தனிப்பட்ட முறையில் வைத்துக் கொள்ளப்படுகின்ற அந்த ஒரு மேயரோ நகராட்சி தலைவரோ அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குன்னு வராதை ஒதுக்கி இருக்கிறதுல போய் கட்டாயப்படுத்தி வெய்யுங்கன்னு சொல்ல முடியாது. நேற்று கட்டாயப்படுத்தி வெய்யுன்னு சொல்றாங்க. இப்ப அவங்க என்ன ஒரு தீர்மானம் சொன்னாங்கன்னாக்கா, மற்ற மாநகராட்சியில் எப்படி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுன்றோம் சொல்றாங்க. ஆக மொத்தத்துல தமிழக வெற்றி கழகம் தறி கட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. தமிழக வெற்றி கழகம் தறி கட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. நன்றி, வணக்கம்.